அப்பா அதில் வந்து பல பாடல்கள் யாப்பிலக்கணத்தோட எழுதியிருப்பாங்க. ஏன்னா ஒரு தமிழ் கவிஞன் அவனை சிருஷ்டிச்சதுனால வெண்பா பயன்படுத்தியிருப்பாரு, கட்டளை கலித்துறை கலிப்பா, அப்புறம் விருத்தப்பா எல்லாமே எழுதியிருப்பாங்க அந்த படத்துல. ஒரு 6ஆம் வகுப்பு படித்த கவிஞர் அப்பா தனக்கு உள்ள வாய்ப்பு கிடைச்ச போது ஒரு பள்ளியாசிரியர்கிட்ட இலக்கணம் கத்துக்கிட்டு படைச்ச பெரும் படைப்புகள் இதெல்லாம். ஆர் சந்திரன் அவர் இயக்கிய படம். அப்பாவுடைய அந்த ஆரம்பகால நட்பு இருந்ததுனால அவர் தான் இந்த படத்துக்கு கதை வசனம் எழுதணும், பாடல் எழுதணும்னு விரும்பி அப்பாவை 1969 வெளிவந்த படம். அதற்கு முன்னர் வந்து சந்திச்சு அப்பாவிட்ட பேசுறாரு. சொல்லும் போது அப்பா என்ன சொன்னாங்க, அவருக்கும் நடிகர் திரு சிவாஜி கணேசனுக்கும் ஒரு சின்ன மனத்தாங்கல் இருந்தது. சின்ன மனத்தாங்கல் ஏற்கனவே இருக்கு. ஏன்னா அப்பா என்ன சொல்லிட்டாங்க, நீங்க போய் சிவாஜி கிட்ட நடிகர் தளத்திட்ட ஒப்புதல் வாங்கிட்டு வந்துருங்க, நான் கதைவசனம் எழுதி பாட்டு எழுதுனா நடிக்கிறாரான்னு கேட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஆர் சந்திரன் கேள்வியை ஒரு மாதிரியா கேட்டு விட்டாரு. அப்படி சொல்லி அனுப்பிட்டாங்க. கவிஞரை நீங்க சும்மா இருங்க, நீங்க ஒன்னும் பாட்டெல்லாம் எழுத வேண்டாம், நீங்க சும்மா இருங்க, அதை எடுத்து போட்டுறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எழுதியாச்சு போட்டாச்சுன்னு சொல்றாரு. ஏன் குழப்பம் கிடைக்கிறேன்னு அப்பா வந்து அவர்கிட்ட விளையாட்டு கேலியா பேசிட்டு இருக்கிற போது அந்த ப்ரொடியூசர் வந்துடுறாரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த பாட்டை நான் இதுல யூஸ் பண்ணிடலாம், அருமையான பாட்டு, இது புதுசா சுச்சுவேஷன் பாட்டெல்லாம் வேண்டியில்லை அப்படின்னு சொல்லி எழுதிய பாட்டு. அந்த பாட்டு தான் குங்கும பூவே. இந்த பாட்டு வந்து ஜமுனா ராணியோட சேர்ந்து பாடியிருப்பாரு. அருமையான பாடல். இது ஆக்சுவலா சபாஷ் மீனால டிஜிலிங்கப்பாக எழுதிய பாடல். அது எஸ்.எம். சுப்பையா நாயுடுக்கு மரகதம் படத்துல பயன்படுத்தினார். மெகா தொலைக்காட்சியினுடைய அன்புள்ளம் கொண்ட நேயர்களே, வாரிசு நிகழ்ச்சியில் இன்று வாரிசாக கவிஞர் கு. மா. பாலசுப்ரமணியம் அவர்களினுடைய புதல்வர் கு. மா. பா. திருநாவுக்கரசு அவர்கள், இவர்கள் இன்று நம் கண்முன் தோன்றி இவரை நான் நேர்காணல் செய்கிறேன். ஐயா கூமாப்பா அவர்களுடைய அருமை பெருமைகளை அவரது வாரிசு கூமாப்பா திருநாவுக்கரசு இவரது திருவாயால் அது சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை கூறும்போது நமது நிகழ்ச்சி மேலும் சிறக்கும். சௌக்கடி சந்திரகாந்தா அப்படின்னு ஒரு படம் 1960 வந்த படம். ஜி. ராமநாதர் தான் அதுக்கு மியூசிக்கு. அந்த படத்துல ஒரு பாட்டு இருக்கு சௌக்கடி சந்திரகாந்தால. பி. சுசீலா, பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியிருப்பார். நானும் நீயும் யாரோ எவரோ எவ்விதம் சேர்ந்தோ இது என்ன புதிதோ. இது எங்க இருந்து மூலம்னா குறுந்தொகை பாடல் கேட்டிருப்பீங்க. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புளப் பயனீர் போல அன்புடைய நெஞ்சம் தான் கலந்தனவேன்னு எழுதியிருப்பாரு. அங்கிருந்து எடுத்ததுதான் இந்த நானும் நீயும் யாரோ எவரோ எவ்விதம் சேர்ந்தோம் இது என்ன புதிரோ. கண்ணதாசன் அதே பாட்டை எங்க எழுதியிருப்பாரு, 1965 வந்ததுல எம்எஸ்வியோட கம்போசிங்ல எழுதிப்பார். வாழ்க்கை படகுல நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, அதுக்கப்புறம் அதை வந்து அதே பாட்டுல ஏஆர் ரஹ்மான் கூட போட்டுருக்கு, யாரும் விடல. இருவர் பாட்டுல அந்த பாடுவார், நறுமுகையே 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 நறுமுகையே. காளிதாஸ், மகாகவி காளிதாஸ் 1966 வந்த படம். கே.வி. மகாதேவன் இசை, சுசீலா டிஎம்எஸ் பாடிருப்பாங்க. மலரும் வானிலவும். காளிதாஸ் வந்து ஒரு வடமொழி கவிஞன். இந்த படம் வந்து தமிழ்ல பண்ணும்போது ஒரு தமிழ் கவிஞனா உருவப்படுத்தி பண்றாங்க. ஏன்னா சிவாஜி நடிக்கிறாரு, அது தமிழ் கவிஞனாவே ஆக்கிட்டாங்க. அப்பா அதுல வந்து பல பாடல்கள் யாப்பிலக்கணத்தோட எழுதியிருப்பாங்க. ஏன்னா ஒரு தமிழ் கவிஞன் அவனை சிருஷ்டிச்சதுனால வெண்பா பயன்படுத்தியிருப்பாரு, கட்டளை கலித்துறை கலிப்பா, அப்புறம் விருத்தப்பா எல்லாமே எழுதியிருப்பாங்க அந்த படத்துல. ஒரு 6ஆம் வகுப்பு படித்த கவிஞர் அப்பா தனக்கு உள்ள வாய்ப்பு கிடைச்ச போது ஒரு பள்ளியாசிரியர்கிட்ட இலக்கணம் கத்துக்கிட்டு படைச்ச பெரும் படைப்புகள் இதெல்லாம். கட்டளை கலித்துறையில் எழுதியிருப்பார். தங்கமே தாமரை முட்டுகளாகி எல்லாமே டிஎம்எஸ் பாடியிருப்பார். கே.வி. மகாதேவன் கம்போசிங் தான். கடைசியில் காளிதாஸ் இறக்கும் போது அந்த அவரோட புலவரோட ஒரு முத்துராமன் கேரக்டர் வரும். காளிதாஸும் அவர் பேசுகிற மாதிரி அந்த மன்னன் கேரக்டர். அவன் வந்து எனக்கு சரணகவி பாடு அப்போ தான் என் உயிர் பிரியும்னு சொல்லும்போது அப்போது ஒரு எழுதியிருப்பாங்க அப்பா, குழந்தையின் கோடுகள் ஓவியமா, இந்த
குருடன் வரைவது ஒரு காவியமா? அந்த படத்தை வந்து அப்போ எடுத்து பண்ணும்போது கண்ணதாசன் சொன்னாராம், கூமாப்பா எழுதுறாரு அந்த படத்துக்கு பாட்டு, அப்போனா கொஞ்சம் எச்சரிக்கையாக எழுதணும் அப்படின்னா பாருங்க, அவரே ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவரும் நல்ல பாட்டில் இருக்காரு. அவரு ஆர்.ஆர். சந்திரன் இதை சொன்னார். நாங்களாம் அப்போ வளர்ந்துட்டோம். 70 எனக்கு என்ன ஒரு 17 வயசு வந்திருக்கோம் 1970. அப்போ நான் காது கொடுத்துக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு வருவார் அவர், ஆர்.ஆர். சந்திரன் வந்து பேசுவார். அவர் போய் 2 தடவை அலைஞ்சு தான் அப்புறம் அது அப்பா அது ஒத்துக்கிட்டு சிவாஜியும் ஒத்துக்கிட்டு அந்த படம் வர வேலை நடந்தது. அதில் ஒரு விருத்தம் வரும், அந்த நான் சொன்னேன் இல்லையா, இப்போ அந்த தொடர்ந்து வரும் அந்த பாட்டு. இது வந்து அப்பாவுக்கும் இது பொருந்தும். இந்த பாட்டு காளிதாஸ் மட்டும் இல்லை, இந்த வரிகள் எங்களோட அப்பாவோட வாழ்க்கையை நாங்கள் அருகிருந்து பார்த்தவர்னால அவங்க வாழ்வில் உச்சத்தையும் தொட்டவங்க வீழ்ந்தவங்க ரெண்டுமே நான் ஒளிவு மறைவு இல்லாமல் நேயர்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பின்னாடி 70க்கு மேலே அவர் சிரமப்பட்ட காலம் உண்டு, ஆனால் அரசியல் கை கொடுத்தது அதுக்கு பின்னாடி. ஐயா, மகாகவி காளிதாஸ் காவியத்திற்கே இப்படி ஒரு கதையா? அந்த படத்தை இயக்குனர் நான் சொன்னேன், ஆர்.ஆர். சந்திரன் அவர் இயக்கிய படம். ஆர்.ஆர். சந்திரன் அப்பாவுக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே நெருங்கிய நண்பராக இருந்தார். ஏன்னா அவரும் ஏவிஎம் நிறுவனத்தை சார்ந்தவர். ஏவிஎம் நிறுவனத்தில் கேமராமேன் சினிமாட்டோகிராஃபராக இருந்து இயக்குனராக மாறியவர். அப்பாவோடைய அந்த ஆரம்ப கால நட்பு இருந்ததுனால அவர் தான் இந்த படத்துக்கு கதை வசனம் எழுதணும், பாடல் எழுதணும்னு விரும்பி அப்பாவை 1969 வெளிவந்த படம், அதற்கு முன்னர் வந்து சந்தித்து அப்பாவிட்ட பேசுகிறாரு. சொல்லும்போது அப்பா என்ன சொன்னாங்க, அவருக்கும் நடிகர் திரு சிவாஜி கணேசனுக்கும் ஒரு சின்ன மனத்தாங்கல் இருந்தது. சின்ன மனத்தாங்கல் ஏற்கனவே இருக்கு. ஏன்னா அன்னை இல்லம் படம் எடுத்தது சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரித்த படம். அதற்கு இசையமைப்பாளர் கே.வி. மகாதேவன். ஆமாம், கே.வி. மகாதேவன் இசையமைக்கிற போது அதற்கு முன்னாடி அவருடைய சிவாஜி கணேசன் அப்போது ஏதோ ஒரு வெளிநாடு பயணம் போய்விட்டார். சரி, அந்த பட தயாரிப்பு நிலையில் தம்பி வி.சி. சண்முகத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டார் சில ஒரு பொறுப்புகளை. அப்போ அவர் வந்து பாடல் பதிவு பண்ணிடலாம் அண்ணன் வரத்துக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடக்ஷன் வேலையை கவனிச்சிட்டு இருந்தபோது அப்பா வந்து கே.வி. மகாதேவன்கிட்ட அத்தனை பாடல்களையும் எழுதி கொடுத்துட்டாங்க. ஏன்னா வி.சி. சண்முகம் நேராக வந்து அப்பாவோட பேசிட்டாரு. சரி, அவர் ஏற்கனவே அப்பாவுக்கு நிறைய நடிகர் திலகத்துக்கு எழுதின காரணத்தினால அவர் வந்து அழைத்த காரணத்தினால் போய் உட்காந்து எழுதி கொடுத்துட்டாங்க. கே.வி. மகாதேவன் இசை அனைத்து பாடல்களும் கம்போஸ் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. சரி, வெளிநாட்டிலிருந்து தம்பி கிட்ட பேசுறாரு நடிகர் திலகம். பேசுகிற போது இந்த மாதிரி பாடல்லாம் ரெடி பண்ணிட்டாங்கன்னா அடுத்து நம்ம இதுக்கு கேமரா எடுத்துட்டு ஷூட் பண்ண வேண்டியதுதான் படம், அந்த நிலையில இருக்கு அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னார், யார் வச்சு பாட்டு எழுதுனன்ற போது கூமாப்பா வச்சு எழுதியாச்சு, பாடல்லாம் ரெடியா இருக்குன்னு. அடாடா, நான் கண்ணதாசனுக்கு கமிட் பண்ணிட்டேன். ஓ, அவர் ஆல்ரெடி வாக்கு கொடுத்துட்டாரு, கண்ணதாசனுக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டாரு. அதனால நீ வந்து இதை வந்து அப்படியே நிறுத்திட்டு கண்ணதாசனை வச்சு திரும்ப எழுது அந்த பாட்டெல்லாம் அப்படின்ட்டாரு. அப்பா அதை பற்றி கவலைப்படலை. அதுக்கான அமௌண்ட் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, யாரை வச்சு பண்ணுறாங்கன்றதை பற்றி அவருக்கு கவலைப்படலை. சரி, ஆனால் அதற்கு அப்புறம் எடுக்கப்பட்ட படம் 1969 68 வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஆர்.ஆர். சந்திரன் வந்து இந்த படத்தை நீங்க தான் எழுதணும்னு அப்பா கிட்ட வந்து மகாகவி காளிதாஸ். ஆமா, அப்பா என்ன சொல்லிட்டாங்க, நீங்க போய் சிவாஜி நடிகர் திலகத்திட்ட ஒப்புதல் வாங்கிட்டு வந்துருங்க. நான் கதைவசனம் எழுதி பாட்டு எழுதுனா நடிக்கிறாரான்னு கேட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஆர்.ஆர். சந்திரன் கேள்வியை ஒரு மாதிரியா கேட்டு விட்டாரு. அப்படி சொல்லி அனுப்பிட்டாங்க. உடனே சிவாஜி புரொடக்ஷன்ஸ் அப்ப ராயப்பட்டாதான். எங்க வீடு வந்து அப்ப பீமசேனா கார்டன்ஸ்ல அப்பா இருந்தாங்க, மயிலை பகுதியிலேருந்து ரொம்ப பக்கம் தான் அது. அதனால வண்டி போயிடுச்சு. போயிட்டு ஆர்.ஆர். சந்திரன் நடிகர் திலகத்தை அப்ப அவங்க ஆபீஸ்க்கு வருவார். சந்தித்து பேசும்போது இந்த மாதிரி கோவம் பண்ண இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்றது, இப்போ அவரை வச்சு எழுதுறதா என்ன பண்றதுன்னு. அடடா, நான் அந்த ஒரு படத்துக்கு தான் நான் கமிட் பண்ணேன், எனக்கு இவரோட எந்த பகையும் கிடையாது, அவர் தாராளமா வச்சு எழுதுங்க அப்படின்னாரு. உடனே நடிகர் திலகம் என்ன சொன்னாரு, அவர் ஆபீஸ்ல இருந்து ஒரு பிளைமவுத் கார் இருந்தது ஆபீஸ் பர்பஸ்க்காக, அந்த வண்டி அப்பாவுக்கு அனுப்பி அவரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பா வந்து திரும்பவும் போனாங்க ஆபீஸ்க்கு, சிவாஜி புரொடக்ஷன்ஸ் ஆபீஸ் போனாங்க. போன போது அப்ப சொன்னாரு, இந்த மாதிரி ஏன்னா நான் உங்கள்கிட்ட என்ன கோச்சிக்கிட்டா வேணான்னு சொன்னேன், அவர்கிட்ட வார்த்தை கொடுத்துட்டேன், அதனால அந்த படத்துல அவர் எழுதுங்கன்னு, தாராளமா இந்த படம் பண்ணுங்க, நீங்க எழுதுறதுல தான் நான் நடிக்க விரும்புறேன், தாராளமா எழுதி கொடுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பட வேலையை அப்பா ஆரம்பிச்சாங்க. அதுதான் மகாகவி காளிதாஸோட ஒரு பின்னணி. இதுல அப்பா வந்து இன்னொரு சாகுந்தரத்தை நாட்டிய நாடகம் மாதிரி
கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. நடிகர் திலகமும் சவுகார் ஜானகியும் நடிக்க வச்சு அது ஒரு படம் எடுக்கணும்னு இருந்தாங்க. 12 நிமிட பாடல் அது. ரெக்கார்ட் பிளே இதுல வந்து 4 பக்கம் வரும். கேவி மகாதேவன் இசையில 4 பக்க பாடல் ஒன்று சாகுந்தலம் முழுக்க எழுதியிருந்தாங்க. இதை டிஎம்எஸ், பி சுசீலா, சூலமங்கல ராஜலட்சுமி, பொன்னுசாமி இவங்க எல்லாம் பாடினாங்க. நிறைய பாடல்கள் இதுல ஏற்கனவே எடுத்துட்டதுனால போதிய இடைவெளி இல்லாததுனால அதை எடுத்துட்டாங்க, அந்த படத்துல பயன்படுத்தல. அதுக்கு அப்புறம் தான் இந்த படத்துல எங்கிருந்தோ வந்தால சிவாஜி சாகுந்தல் எழுதியிருப்பாரு. ஆமா ஆமா நடிச்சிருப்பாரு. அது வந்து கண்ணதாசன் எழுதிய பாடல், எம்எஸ்வி இசையில. தங்கமலை ரகசியம் நல்ல ஒரு படம். கதை வந்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு காட்டுவாசியா நடிகர் திலகம் சிவாஜி நடிச்சிருப்பாரு. இந்த அரசன் மகளா கதாநாயகி ஜமுனா வருவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த அவனோட வீரத்தை பார்ப்பாங்க. அந்த காட்டில் அவனோட தேஜஸான உடம்பு, அது அவனோட வீரத்தை பார்த்து மயங்கிடுவாங்க. அவன் வந்து அந்த குளத்துக்கிட்ட வந்து இந்த நிலவொளியில அந்த பாடுற மாதிரி எடுத்திருப்பாங்க. அருமையான பாடல். அந்த பாடல் வந்து ரொம்ப காலத்தால் வென்ற பாடல், இன்னைக்கும் நிலைச்சு நிற்கிற பாடல். அது அப்பாவுக்கு பெருமையை சேர்த்த பாடல். அதே மாதிரி அன்னை நாடை, அன்னை நாடையில ஒரு காதல் பாடல். கனவின் மாயா லோகத்திலே நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே. இல்லறமே நல்லறம்னு ஒரு படம். இல்லறமே நல்லறம் டைட்டில். 1958 வந்த படம் அது. கேஜி மூர்த்தி அப்படின்ற ஒரு இசையமைப்பாளர் இருந்திருக்காரு. கேஜி மூர்த்தி. அந்த படத்துல ஏஎம் ராஜாவும் சுசீலாவும் பாடின பாட்டு இது. கடவுளின் குழந்தை 1960 வந்த படம் இது. ஜி ராமநாதர் தான் அதுக்கும் மியூசிக். பிபி ஸ்ரீனிவாஸ், சுசீலா பாடின பாட்டு, சுசீலாமா பாடின பாட்டு. களத்தூர் கண்ணம்மா. ஆஹா, களத்தூர் கண்ணம்மால அப்பாவோட காதல் பாட்டு ஒண்ணு. ஆடாத மனமும் ஆடுதே. ஏவிஎம் ஐயாவே அப்பா மேல ரொம்ப பெரிய முடிவார். அப்பா வந்து ஓரளவுக்கு பாப்புலர் ஆனதுக்கு அப்புறம் 1951 முதல் சொன்ன அவங்ககிட்ட 53, 54 இங்கேருந்து பாம்பே போயிட்டாங்க. அந்த மொழி மாற்ற படங்கள் வாய்ப்புக்கு போயிட்டாங்க. திரும்ப வந்தாங்க. அங்கே 2 வருஷமா என்னமோ தான் இருந்தாங்க. திரும்ப வந்தாங்க. வந்தபோது கோடம்பாக்கத்தில் வீடு எடுத்து குடியிருக்காங்க. அந்த டைமில் வீடு, சொந்த வீடு கட்டலை. அந்த வீட்டுக்கு ஒரு கடிலாக் கார் வருது. அப்பாவை அழைச்சிட்டு போகிறதுக்கு சினிமா கம்பெனிலேருந்து எப்போவுமே கவிஞரில் அந்த காலத்தில் அழைச்சிட்டு போகிறதுக்கு வண்டி அனுப்புவாங்க. கடிலாக் கார் வருது. அந்த காரில் வந்து கவிஞர் வீடு எதுங்க, கவிஞர் வீடு எதுங்கன்னு ரோட்டில் கேட்குறாங்க. அப்பா ஒரு சாதாரண வேட்டியை கட்டிட்டு காலையில செய்தித்தாள் ஏதோ படிச்சுட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தவங்க பனியனை போட்டுட்டு, யார் இது நம்ம வீட்டில் காரு? அப்போ கடிலா காரில் வந்து அந்த டிரைவருக்கு கவிஞர் பார்க்கணுங்க, கவிஞர் பாட்டு இதை அழைச்சிட்டு வர சொன்னாங்கன்னு. இவருக்கு அப்பாவுக்கு தன்னை தான் கூப்பிட வருவாங்கன்னே தெரியல. ஆரம்ப நிலையில இருந்ததுனால யாரும் நம்மளை போய் அதுவும் கடிலா கார் கொடுத்து அழைக்க போறவன்னு வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்புறம் வேற மிஸ்டைரக்ட் பண்ணி வேற அனுப்புறாங்க. ஒருவேளை தஞ்சை ராமதாஸுக்கு தேடி வந்திருப்பாங்களோ, அவர் வந்து அந்த ஆர்காட் சாலையில் எங்க வீடா, அப்போ அந்த வீட்டு அட்ரஸை சொல்லி நீ அங்க போப்பா, அங்கதான் தஞ்சை ராமதாஸ் இருக்காரு. இல்லைங்க, அவர் பேர் பாலசுப்ரமணியம், இங்கதான் வர அட்ரஸ் சொல்லி அனுப்புனாங்க. அப்பதான் கவிஞர் உடனே உளுந்தடிச்சிட்டு போய் குளிச்சு கிளம்பி விபூதி பட்டையெல்லாம் புதுக்கிட்டு வண்டியில் ஏறி போனா நாராயணன் கம்பெனியில அப்ப அந்த படம் எடுக்கிறாங்க. ஏதோ பானுமதி அம்மா வச்ச ஒரு படம், நாராயணன் கம்பெனி. அதுக்கு வந்து யார் சிபாரிசுன்னா தெரியல அப்பாவுக்கு. யாரோ சொல்லியிருக்காங்க, சரி நம்ம போய் எழுதும் பாட்டு எழுத வந்திருக்காங்க போலான்னு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் பார்த்தா ஏவிஎம் செட்டியார் ஐயா தான் அவருடைய அந்த உதவியாளர் வந்து இந்த உதவியாளர்கிட்ட சொல்லி கூமாப்பானெல்லாம் பாட்டு எழுதுவார், அவர் சென்னைக்கு வந்துட்டார், அவரை பயன்படுத்திக்குவாங்க இந்த படத்துலன்னு சொல்லி. ஸோ அவர் வந்து நான் ஏவிஎம் நிறுவனத்தை விட்டு வெளியில் போய் பாம்பேயில் போய் தன் கால் பதிச்சுட்டு திரும்பவும் இங்கே வந்தபோது கூட செட்டியார் ஐயா எவ்வளோ விசுவாசமாக இருந்திருக்கார் பாருங்க. காதல் அப்படிங்கிறது காதலனும் காதலியும் இணைந்து ஆடி பாடுகின்ற, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் காதலை உணர்த்துகின்ற காதல் பாடல் அது ஒரு டைப்பாக இருக்கும். ஆனால் காதல் பாடல் இன்னொரு விதமான பாடல் எப்போ கேட்டாலும் இன்பமாக இருக்கும். காதலி இருக்க மாட்டா, அந்த காதலிய காதலன் நினைஞ்சு பாடுவான். பத்தாக்குறைக்கு அவனே ஒரு ஓவியனாக இருந்தால், இல்ல காதலிச்சாலே ஓவியம் திட்ட வேலை வந்துடும். அப்போ தான் நினைக்கின்ற பெண்ணை அவளை நினைச்சு அப்படி தத்ரூபமா ஓவியமா தீட்டிக்கிட்டே ஒரு பாடல், அப்படி ஒரு பாட்டு ஐயா கொடுத்திருக்காரு. ஆமா, அந்த சித்திரம் பேசுதலி சொல்றீங்கன்னு
சபாஸ் மீனா படத்துல பத்மினி பிக்சர்ஸ் தயாரிச்ச படம், B.R. பந்துலு அவர் இயக்கிய படம். B.R. பந்துலு அப்பா மேல ரொம்ப விசுவாசமா இருந்த, நெருக்கமா இருந்த ஒரு டைரக்டர். ஏன்னா எங்க மயிலாப்பூர்ல அப்பா 50களில் 54ல் வீடு கட்டிட்டாங்க, சொந்தமா வீடு கட்டிட்டாங்க. அவர் அப்பாவை அவருடைய பத்மினி பிக்சர்ஸோட நெருங்கிய தொடர்பு வச்சிருந்தாங்க. எந்த கம்பெனி எந்த படம் எடுத்தாலும் அப்பாவை வந்து டிஸ்கஷன் கூப்பிட்டுருவாங்க, அவ்வளோ நெருக்கமாக இருந்தவர். சபாஷ் மீனா படம் எடுத்த போது அந்த படத்தில் கிட்டத்தட்ட 10 பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஆச்சு. டிஜி லிங்கப்பா இசை, ஆமா டிஜி லிங்கப்பா இசை, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஹீரோ. அந்த படத்துக்கு ஒரு பாட்டு எழுதினாங்க அப்பா, மாலினியோட சிவாஜி பாடுற மாதிரி. அவங்க ஏழை குடும்பம், இவர் பணக்கார வீட்டு பிள்ளை. அந்த பொண்ணை விரும்பிடுவார் அவர், ஓவியம் மறைஞ்சிக்கிட்டு பாடுற பாட்டு. சித்திரம் பேசுதடி உன் சித்திரம் பேசுதடி. அதுல வந்து எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். இன்னொரு பாட்டு இருக்கும் கேளுங்க, ஆணாக பிறந்ததெல்லாம் அழகென்றே தெரிந்த பின்னும். வில்லனுக்கு ஒரு பாட்டு சபாஸ் மீனாவிலே இன்பத்தின் வேகமா, இன்பத்தின் வேகமா, இதயத்தின் தாகமா. சந்திரபாபு பாடின பாட்டு, அது அலங்காரவல்லியே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா ஆமா, அதுவும் அருமையான சந்திரபாபுவும் சிவாஜியும் சேர்ந்து நடிப்பாங்க. அவங்க 2 பேருமே சேர்ந்து போட்டி நடிச்ச ஆசை கிளியே கோபமான், ஆசை கிளியே கோபமா என் அருகில் வரவும் நாணமா. மரகதம் படத்துல ஒரு பாட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சபாஷ் மீனால இருந்து பயன்படுத்தின பாடல். சபாஸ் மீனாவில இருந்து எடுத்து பயன்படுத்தின பாடல். சபாஸ் மீனாவுக்காக 10 பாடல்கள் நான் சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப லெங்க்தா போயிடுச்சுட்டு அதை வந்து சந்திரபாபு விரும்பி பாடிட்டார் இதுல. அதை வந்து அவருக்கு விட மனசு இல்லை. மரகதம் படம் எடுத்தாங்க அதுக்கப்புறம், பட்சிராஜா மூவிஸோ அவங்க எடுத்த படம். அந்த படத்துல சந்திரபாபு மெயின் கேரக்டர். அவருக்கு இந்த பாடல் பிடிச்சு போச்சு. அப்பாவை அந்த கம்பெனியில பாட்டு எழுத கூப்பிடுறாங்க, போய் உட்காந்துட்டாங்க. பாட்டு எழுது, கவிஞரை நீங்க சும்மா இருங்க, நீங்க ஒன்னும் பாட்டெல்லாம் எழுத வேண்டாம், நீங்க சும்மா இருங்க, அதை எடுத்து போட்டுறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எழுதியாச்சு போட்டாச்சுன்னு சொல்றாரு. ஏன் குழப்பம் கிடைக்கிறேன்னு அப்பா வந்து அவர்கிட்ட விளையாட்டு கேலியா பேசிட்டு இருக்கிற போது அந்த ப்ரொடியூசர் வந்துடுறாரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த பாட்டை நான் இதுல யூஸ் பண்ணிடலாம், அருமையான பாட்டு, இதுக்கு புதுசா சுச்சுவேஷன் பாட்டெல்லாம் வேண்டியில்லை அப்படின்னு சொல்லி எழுதிய பாட்டு. அந்த பாட்டு தான் குங்குமப்பூவே. குங்குமப்பூவே கொஞ்சம் கூறாதே. இந்த பாட்டு வந்து ஜமுனா ராணியோட சேர்ந்து பாடியிருப்பாரு, அருமையான பாடல். இது ஆக்சுவலா சபாஷ் மீனால டிஜிலிங்கப்பாக எழுதிய பாடல். அது S.M. சுப்பையா நாயுடுக்கு மரகதம் படத்துல பயன்படுத்தினார். இது ஒரு வரலாற்று செய்தி. சிந்தனை செய் மனமே, கண்ணதாசன் ஆரம்பிச்சிருப்பாரு. அப்புறம் இவர் எழுதியிருப்பாரு K.D. சந்தானம். நிறைய பேர் எழுதுறாங்க. அவருக்கு வந்து ஜீவராமநாதருக்கு திருப்தியே இல்லை. அவர் வந்து இதோட பெட்டராகணும், இதோட பெட்டராகணும். அப்போ செகண்ட் டைம் அப்பாவுக்கு சான்ஸ் கிடைக்குது, நீங்க வாங்க இந்த கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க. அதுதான் கடைசியில் படத்துல அப்ரூவ் ஆச்சு. ஏன்னா அது ஒரு துரிதமான நட. இந்த போர்ஷன் அப்பா எழுதினது.